Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதில் இருந்து 150 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்லையுமே கேட்ட கொஸ்டின் தான். இன்னும் கேட்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடிய கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? இது ஓவராலாக எல்லா எக்ஸாமும் பார்க்கும்போது நமக்கு 150 கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே கேட்டது தான். இதுக்கப்புறமும் கேட்கக்கூடியது. அந்த கொஸ்டின் மட்டும் பார்க்காம அது ரிலேட்டடான சில ஃபேக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம பார்க்கலாம். The primary goal of computer is to turn data இது ரா டேட்டா இருக்கு இல்லையா, இந்த ரா டேட்டாவில் இருந்து என்னவா மாற்றி கொடுக்குதாங்கன்னா இன்ஃபர்மேஷனாக மாற்றி கொடுக்குதாங்க. ஓகே அப்போ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வருது. இன்ஃபர்மேஷனாக தான் மாற்றி கொடுக்குது. ரா டேட்டா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக மாறுது. ஓகே, பாரம்ன்றது வந்து இந்தியாவுடைய சூப்பர் கம்ப்யூட்டர், இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர், இந்தியாவுடைய சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே, இது எங்கே டெவலப் பண்ணாங்கன்ட்டு தான் கேட்குறாங்க. அது வேற எங்கே இல்லை, சிடாக். ஓகேவா? பூனே. சிடாக் எங்கே இருக்குன்னா அது பூனேல அது இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் விஜய் பட்கர். இது வந்து விஜய் பட்கர். இதே இது சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் வேர்ல்டு வைஸை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து செய்மூர் கிரே. ஓகேவா? அப்போ நம்ம இது படிக்கிற போதேவும் அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். பாரம் 8000 தான் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? அப்போ இது ஒரு கொஷின். இது வந்து இந்தியாவுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் என்னன்னா பாரம் 8000. இது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா சிடாக்ல நிறுவனம். அது எங்கே யார் டெவலப் பண்ணது? சிடாக். எங்கன்னா பூனேல. ஓகே, தென் நெக்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியானா விஜய் பட்கர். சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆஃப் இன் வேர்ல்டுன்னு கேட்டால் சைமர் கிரே. அப்போ அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? தேர்டு, ஏ கம்ப்யூட்டர் ஃபால்ஸ் இன்டு தி டேஸ் ஆஃப் கேட்டகரி இஃப் இட் இஸ் at the time of construction one of the fastest computer in the world. அப்போ fastest computer in the world அப்படின்னா அது வந்து சூப்பர் கம்ப்யூட்டராக மட்டும்தான் இருக்க முடியும். சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே, ஃபோர்த் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல்ன்றது நம்ம பிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பர்சனல். அதோட அப்ரிவேஷன் தான் பர்சனல் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர் இஸ் டிசைன் டு மீட் த கம்ப்யூட்டிங் நீட்ஸ் ஆஃப். யாருக்காக பயனுள்ளதுன்னா இது பர்சனல் அல்லதுன்னா பர்சனல் பீப்புளுக்காகவும் அல்லது இண்டிவிஜுவல் தனி மனிதனுக்காகவும் பண்ணப்பட்டது தான். இண்டிவிஜுவலுக்காக பண்ணப்பட்டது. ஃபிஃப்த்து வந்து டு கோ டு தி பிகினிங் ஆஃப் த டெக்ஸ்ட் லைனில் பிகினிங் போகணும் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. வேற இல்லை, அது வந்து ஹோம் டச் பண்ணோம்னா, ஹோம் பட்டனை டச் பண்ணோம்னா பிகினிங் போக முடியும். அதே இது எண்டு வரணும்னா எண்டு கொடுத்தோம்னா எண்டுக்கு வர முடியும். அந்த பேஜில் எண்டுக்கு கடைசி வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். இந்த பிரைமரி கோல் கம்ப்யூட்டரில் வந்து ரா டேட்டா கொடுக்குறது. இந்த ரா டேட்டாவில் வந்து இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிறோம், இன்ஃபர்மேஷனாக மூவ் பண்ணி கொடுக்கும். பேரம் வந்து டெவலப் பண்ண வந்து சிடாக்கு. அது எங்கே இருக்குன்னா பூனே. கம்ப்யூட்டர் ஃபால்ஸ் இன்டு தி டேஸ் கேட்டகரி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் தான் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர் இந்த வேர்ல்டுலேயே இருந்தது. அந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடியது சூப்பர் கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண டிசைன் பண்ணது யாருக்காகனா இண்டிவிஜுவலுக்காக பண்ணப்பட்டது. பிகினிங் டெக்ஸ்ட் லைன் வந்து பிகினிங் வரணும்னா ஹோம் டச் பண்ணால் போதும், ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே டச் பண்ணால் போதும். ஓகே, த நெக்ஸ்ட் எனி டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் இன் த மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர். மெமரி உள்ள என்ட்ரி ஆகுதுன்னா அதுக்கு பேர் வந்து இன்புட். அதே இது அதில் இருந்து அந்த கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு அவுட்புட் வெளியே எடுக்கிறோம்னா, அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்னா அது ஒரு அவுட்புட்டு. ஓகேவா? பிரிண்ட் அவுட் வெளியே எடுக்கிறது அது வந்து அவுட்புட்டு. அப்போ இன்புட் அவுட்புட் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குது. அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குறோம்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம்னா அது இன்புட்டு, எடுக்கிறோம் அப்படின்னா அவுட்புட்டு. ஓகே, அதே மாதிரி 7th வந்து
கண்ட்ரோல் அண்ட் ஷிஃப்ட் அண்ட் ஆல்ட். இந்த இது வந்து இதெல்லாமே மோடிஃபையர் கீ. இதெல்லாமே மோடிஃபையர் கீ. ஓகே. தென் 8th வந்து MICR. அதில் C ஸ்டாண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. C ஃபார் கேரக்டர், மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரெகனைசேஷன். அப்போ C ஃபார் கேரக்டர். C for character. 9th வந்து a printer is a what that kind of device. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தோம்னா பிரிண்டர்ன்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். 10th வந்து a desk can make it easier to play the game. அதாவது கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதனால ஜோய்ஸ்டிக் மூலியம் தான் நல்லா விளையாட முடியும். ஜோய்ஸ்டிக். ஓகே, வாங்க ஒரு கிரியேஷன் பார்த்தலாம். என் டேட்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்டர் த மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு பேர் வந்து இன்புட்டு. அதாவது நம்ம எது கொடுத்தாலும் என்டர் பண்ணி கொடுக்குறோம், இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது இன்புட்டில் வருது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் எல்லாமே மோடிஃபையர் கீ. MIC வந்து மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரெகனைசேஷன். C வந்து கேரக்டர். பிரிண்டர் இஸ் ஏ அவுட்புட் டிவைஸ். ஈஸியர் டு பிளே கேம் விளையாடுறதுக்கு வந்து ஜோய்ஸ்டிக்கு பயனுள்ளது. The next, which part of the computer display the work done. அதாவது எந்த பார்ட் வந்து ஒர்க் டன் முடிச்சதை டிஸ்பிளே பண்ணணும்னு கேட்குறாங்க. வேற இதில் மானிட்டர் தான். ஓகேயா, மானிட்டரில் நம்ம பார்க்க முடியும். மானிட்டரில் தெரியும் அவங்க என்ன ஒர்க் முடிச்சிருவாங்கன்றதை நமக்கு தெரியப்படுத்தும். அதாவது தி பிரைமரி அவுட்புட் டிவைஸ் ஃபார் கம்ப்யூட்டரில் பிரைமரி அவுட்புட் டிவைஸ் என்னன்னா இதுவுமே மானிட்டர் தான். மானிட்டரில் தான் நம்ம அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். அதில் என்ன முடிஞ்சிருக்கோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு 11க்கும் 12க்கும் சேம் மானிட்டர். 13 வந்து பிரிண்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கால்டு எக்ஸிஸ்ட் ஃபிசிக்கலி அண்ட் இஸ் எ மோர் பெர்மனன்ட் ஃபார்ம் ஆஃப் த அவுட்புட் தென் ப்ரெசன்ட் ஆஃப் த டிஸ்பிளே டிவைஸ். அப்போ டிஸ்பிளே டிவைஸ் நமக்கு எதெல்லாம் டிஸ்பிளே ஆகுதோ அதை ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியுதோ, தெரியவும் செய்யணும், அதே மாதிரி ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியக்கூடியது இருக்கும். அது எல்லாமே ஹார்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. அப்போ சாஃப்ட் காப்பினா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் டச் பண்ண முடியாது இல்லையா, அதெல்லாமே நம்ம சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ண முடியும். ஓகே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம்னா அது ஒரு ஹார்ட் காப்பி. ஓகே, அதெல்லாம் ஹார்ட் காப்பி தான். அவுட்புட்டை நமக்கு வர்றது இல்லையா, அது எல்லாமே நம்ம எடுக்கக்கூடியதில் ஹார்ட் காப்பி. பிரிண்டிலேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒரு பிரிண்ட் அவுட்டாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் ஃபிசிக்கலாகவும் டச் பண்ண முடியும், அதேமாதிரி பெர்மனண்ட்டாகவும் அது இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அது ஹார்ட் காப்பி. அப்போ எடுக்க முடியாதுன்னு சாஃப்ட் காப்பி. ஓகே, டச் பண்ண முடியாது இதெல்லாம் சாஃப்ட் காப்பி. 14th, a key that will erase information from the computer memory and character on the screen. அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியுது இல்லையா, கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் தெரியுது, எரேஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியதுக்கு கம்ப்யூட்டர் மெமரியில் கேரக்டரை ஸ்க்ரீனில் தெரியாத கிளியர் பண்ணுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. டெலிட் பட்டனை தான் யூஸ் பண்ணுவோம். டெலிட் பட்டனை நம்ம யூஸ் பண்ணுவோம். டெலிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எரேஸ் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட்டு 15th பார்த்தோம்னா OCR ஸ்டாண்ட்ஸ், அதோட அப்ரிவேஷன் கேட்குறாங்க. அது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனைசேஷன் தான் OCR ஸ்டாண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு குயிக் விஷயம் அதில் விச் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் டிஸ்பிளே த ஒர்க் டன் முடிச்சுட்டு சொல்லக்கூடியது மானிட்டரில் நம்ம பார்த்துக்கிற முடியும். அப்போ பிரைமரி அவுட்புட் டிவைஸ்ன்றதும் அதுவும் மானிட்டர் தான். கம்ப்யூட்டரில் இருக்கிறது பிரைமரி அவுட்புட் டிவைஸ்ன்றது அதில் தான் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் மானிட்டர் ஃபஸ்ட்டு.
பிரிண்டட் இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒரு பிரிண்டில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியும். அதே மாதிரி அவுட்புட் அடுப்படி பெர்மனெண்ட்டாக அது அவுட்புட்டாகவே வெளியே இருக்கும். ஓகேவா, அது வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனை எரேஸ் பண்ணோம்னா அது டெலிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டெலிட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஓசிஆர்ன்றது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன். ஓகே, the next 5 பார்க்கலாம். Which device is used? The standard pointing device, graphical user environmental. ஆல்மோஸ்ட் அதாவது பாயிண்டிங் டிவைஸ் கிராஃபிக்கல் யூசரில் என்வரான்மெண்டலில் என்னன்னு பார்க்குறாங்க. அது வேற ஒன்று மவுஸ் தான். அது வந்து பாயிண்டிங் ரிலேட்டடாக இருக்கும் மவுஸ். ஓகே, 17th வந்து ஸ்டோரேஜ் விச் ஸ்டோர்ஸ் அண்ட் ரீடைன்ஸ் டேட்டா ஆஃப்டர் பவர் ஆஃப். பவர் ஆஃப்க்கு அப்புறம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கொடுத்தது ரோமா ராமான்னு கேட்டிருக்கலாம். பட் ஆனால் அவங்க சொன்னது கொடுத்த ஆப்ஷனில் கொடுத்தது நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ். ஓகேவா, அப்போ இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அது எரேசர் ஆயிரும். ஆஃப் பண்ணி இருந்துச்சுன்னா அது எரேசர் ஆயிரும், போயிடும். ரீட்டைன் பண்ண முடியாத டேட்டாவாக இருக்கும். ஓகேவா, அதுதான் நான் வாலட்டைல் டேட்டா தான் சொல்லியிருக்காங்க. 18th பார்க்கும்போது பெர்மனன்ட் மெமரி which store data instruction for startup of computer does not erase the data after power off. அதுக்கப்புறம் எரேஸ் பண்ண முடியாது என்ன அப்படின்னா ரோமில் தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. அதாவது ரேண்டம் ரீட் ஓன்லி மெமரி தான் ரேம் சொல்கிறோம். அதுதான் பெர்மனன்ட் மெமரின்றது ரேம். ஓகேவா, அப்போ இது நல்லா நோட் பண்ணிக்கணும். ஹார்ட் டிஸ்க் இஸ் கன்சிடர். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வாலட்டைல், அது வந்து டச் பண்ண முடியும். இதெல்லாமே பண்ணக்கூடியது, நமக்கு பண்ணக்கூடியது நான் வாலட்டைல் சொல்கிறது. டச் பண்ண முடியும் இல்லையா, அதெல்லாம் வாலட்டைல் நான் வாலட்டைல். சிடி இஸ் ஏ ஷேப். சிடி ஒரு ஷேப்பு கேட்டிருக்காங்க, ரவுண்டு. ஓகேவா, சிடி ஒரு ஷேப்பு ரவுண்டு. நெக்ஸ்ட்டு வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். which device is used? The standard pointing device, graphical user and environmental பார்க்கும்போது மவுஸ் தான் நம்ம பாயிண்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸ்டோரேஜ் வித் ஸ்டோர்ஸ் ரீட்டைன் டேட்டா ஆஃப்டர் பவர் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ், அது வந்து நான் வாலட்டைல் ஸ்டோரேஜில் இருக்குது. பெர்மனன்ட் மெமரின்றது ரோம். ஓகே, ராமில் ரோம். ஓகேவா, ஸ்டோர் பெட்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்டார்ட் அப் of the computer and does not erase the data after power off. அது erase பண்ணாமையே இதாக்கிடலாம். ஓகே, ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது நான் வாலட்டைல் ஸ்டோரேஜ் சொல்கிறோம். சிடி வந்து ரவுண்ட் டைப்பில் ரவுண்டில் இருக்கும். The next, the instruction for starting a computer housed in, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஸ்டார்டிங் கொடுக்கக்கூடியது என்னென்னா ரோமில் தான் இருக்கும். RAM இஸ் வந்து இது வந்து பெர்மனண்ட். இது RAM வந்து பெர்மனண்ட். இது பெர்மனண்ட். RAM வந்து டெம்பரவரி. இது டெம்பரவரி. வாலட்டைல், இது வாலட்டைல். அப்போ RAM வந்து டெம்பரவரி, வாலட்டைலில் இருக்கக்கூடியது. 23 வந்து which type of memory hold only the program and data that the CPU presently processing. அப்போ இது ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா எல்லாமே CPU மூலிமா ப்ரெசென்ட்டில் பண்ணக்கூடிய மெமரி எங்கே இருக்குன்னா ராமில் தான் இருக்குது. ரீட் ஆக்சஸ் மெமரி. Okay, 24th, a flat metallic disk that contained a large amount of the permanently stored information read optical is called optical. வரும்போது இது வேற ஒன்றும் இல்லை. இந்த மெட்டாலிக் டிஸ்க்ன்றது என்ன அப்படின்னா சிடி, டிவிடி இதெல்லாம் தான். இப்போ அவங்க கேட்டிருந்தது ஆப்ஷனில் கொடுத்துருந்தது சிடி தான் அதில் இருந்தது. ஓகே, இது ரெண்டுமே வரும், நோட் பண்ணிக்கோங்க. 25th வந்து dash is the maximum amount of data that can be stored on the storage medium. இந்த ஸ்டோரேஜ் மீடியம் ஏதாவது நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கெப்பாசிட்டி இல்லை ஸ்டோரேஜ் பண்ணணும்னா அது எதை பேஸ் பண்ணிங்கன்னா அதோட கெப்பாசிட்டி வச்சு தான் மூவ் ஆகுது. ஸோ ஸ்டோரேஜோடைய கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டியை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ 4GB என்ன 5GB சொல்கிறோம், 128GB சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதோட கெப்பாசிட்டி வச்சு தான் சொல்கிறோம். அதோட மேக்ஸிமம் அமௌண்ட் என்னன்னு தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்றதான் சொல்கிறாங்க. அது கெப்பாசிட்டி வச்சு டிஃபர் ஆகுது. 2GBயாக இருக்கட்டும், எவ்வளோ வந்தாலும் அதோட மேக்ஸிமம் அமௌண்ட் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. வாங்க பார்த்துடலாம். தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் இந்த கம்ப்யூட்டர் ஆர் ஹவுஸ்டு இந்த ரோம். ராம்ன்றது இந்த டெம்பரரி வாலடைல் உள்ளது. Which type of memory holds only the program and data? CPU is presently processing. CPU வந்து presently processing பண்ணக்கூடியது RAM. A flat of metallic disk contain large amount of permanently stored information. Read optical is called வந்து CD DVD. அதுதான் கொடுக்கக்கூடியது. 25th வந்து maximum amount of data can be stored the storage medium வந்து storage capacity ல தான் இதாகுது. The next CAD stands for அதோட abbreviation கேக்குறாங்க. Computer Aided Design. Computer Aided Design. Computer Aided Design. 27 which is the parent country of mobile giant Nokia. நோக்கியாவோட பேரண்ட் கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஃபின்லாண்ட். இவங்க ஒரு வாரத்தில் கொடியேட்டு பிறந்தவங்க நோக்கியா. இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த நிலைமையில இருக்கு. அவங்க அப்கிரேட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் அடுத்தடுத்த கம்பெனிக்காரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஓகே. 28 வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் இன்டர்நெட். www stands for இதோடது வந்து வேர்ல்டு வைட் வெப். ஓகேவா, இதோடது. இப்போ நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணக்கூடியது W3Cனா என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதோட அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து லாஸ்ட் NTPCயில் கேட்ட கொஸ்டின். NTPC 2021 கேட்ட கொஸ்டின், மறந்துடாதீங்க. இதோட அப்ரிவேஷன் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 29 a nipple is equal to the 4 bits. அப்போ DVD ரெஃபர் வந்து டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். இதுதான் டிவிடியோட அப்ரிவேஷன். ஓகே, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். சிடி கேடுன்றது கம்ப்யூட்டர் ஆடட் டிசைன். அதை நோக்கியோட பேரண்ட் கண்ட்ரி வந்து ஃபின்லாண்ட். WW ஸ்டாண்ட்ஸ் வந்து வேர்ல்டு வைட் வெப். நிப்பிள் இஸ் ஈக்குவல் டு 4 bytes. டிவிடின்றது டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். ஓகே, வாங்க இதை நெக்ஸ்ட் பார்ப்போம். A DVD example for the DVD is optical disc. The DVD is optical disc. A storage media such as the CD read and write information. CD read பண்ண தெரியும், அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரைட் பண்ணக்கூடியது என்னன்னா லேசர் மூலியமா தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. DAS is the process dividing disk into the track and sector. இது வந்து இந்த track into the track and sector வர்றது என்னன்னா formation. இது வந்து formation சொல்றாங்க. expand UPS உடைய இது என்ன? uninterruptible power supply. Inductible power supply. இதுதான் 34 உள்ளது. 35 வந்து main memory of the computer can also be called. ஓகேவா, இது வந்து பிரைமரி மெமரி. மெயின் மெமரின்றது
primary memory அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இது குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். டிவிடின்றது ஆப்டிக்கல் டிஸ்க். எக்ஸாம்பிள் வந்து டிவிடி வந்து ஒரு ஆப்டிக்கல் டிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸ்டோரேஜ் மீடியா சிடி வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண இன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது, லேசர் மூலியமா பண்ண முடியும். டேஸ் இஸ் a process dividing disk into the track, disk into the track and sector, tracks and sectors. அது வந்து ஃபார்மேஷன் சொல்லி இருக்கு. யூபிஎஸ்ன்றது uninterrupted power supply, uninterruptible power supply. மெயின் மெமரின்றது பிரைமரி மெமரி. கம்ப்யூட்டர்ல இருக்க மெயின் மெமரின்றது பிரைமரி மெமரி. ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ் ரெஃபர் பண்றது யூனிவர்சல் சீரியல் பஸ். universal serial bus. A translator for the assembly language to machine language. இது வந்து assembler language ல இருந்து machine language வரக்கூடியது assembler. இது வந்து assembler. Where is the India supercomputer park located? Pune. ஓகே, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிலேட்டடா அது சிடாக்ல நடந்துச்சு. பூனே. ஓகே. 39 வந்து a bug is program. இந்த பக்ன்றது என்னன்னா ப்ரோக்ராம்ல வரக்கூடிய எரர் தான் நம்ம பக்னு சொல்றோம். ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணிக்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அயன்ஸ் ஆர் டேஸ் கமாண்ட்ஸ். அயன்ஸ் வந்து பிக்சர் கமாண்ட்ஸ். இதுல வந்து அயன்றது பிக்சர் கமாண்டு. ஓகே, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துலாம். யூபிஎஸ்சின்றது வந்து யூஎஸ்பி அப்படின்றது யூனிவர்சல் சீரியல் பஸ். A translator for the assembly language to machine language வந்து அசம்பிளர் பண்ணும். ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து லோ லெவல்ல ஒரு மிஷின் லாங்குவேஜ் வரக்கூடியது வந்து கம்பைலர். வேர் இஸ் இந்தியா சூப்பர் கம்ப்யூட்டர் பாரம் 8000 வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பூனேல இருக்கு. அது சிடாக் உடையது நிறுவனம். பக் இஸ் ப்ரோக்ராமோடைய எரர் தான். பக்ன்றது எரர் தான். இந்த பக்கை வந்து கிளியர் பண்ணக்கூடியது, கரெக்ட் பண்ணக்கூடியது டீபக். ஓகேவா, டீபக்கிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அயன்ஸ் ஆர் டேஸ் கமாண்ட். இது வந்து அயன்றது ஒரு பிக்சர் கமாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். சி அண்ட் பேசிக், கோபுல், ஜாவா இஸ் எக்ஸாம்பிள் ஃபார். இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் உள்ளது. இது 42 வந்து டு ஸ்டோர் data and perform the calculation. computer used dash number system. Store data and perform calculation. Computer used binary number concept, number system. binary அப்ப அந்த 1 0 சொல்றோம் இல்லையா, அதுதான் binary கான்செப்ட்ல வரக்கூடியது. ஓகே, the next the term of bit of short for binary digit. binary digit. 44 வந்து smallest unit of the information a computer can understand and process is known as. அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணக்கூடியது ரொம்ப ஸ்மாலஸ்ட் சொல்லிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, பைட்ஸ் தான், ரொம்ப குறைவானது பைட்ஸ். ஓகே, an error in the program which caused wrong result is called. wrong ரிசல்ட்டுக்கு வந்து பக்கின்னு சொல்றாங்க. எரர் வருது இல்லையா, அதை பக்கு. ஓகே, எரர் உள்ளது. இப்போ முன்னாடியே ஒன்று பார்த்துப்போம், அதை எப்படி மாற்றி கேட்டுருக்காங்க அப்படி நீங்கள் பார்த்துக்கணும். பக்கு அதாவது பக் இஸ் ஏ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எரர்னு சொல்லி ஆன்சராக இருந்துச்சு. இதை அப்படியே உல்டா மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு அதோட அப்ரிவியேஷன் பார்த்தோன்னா சி, பேசிக், கபுல், ஜாவா இஸ் எக்ஸாம்பிள் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். டு ஸ்டோர் த டேட்டா, பெர்ஃபார்ம் த கால்குலேஷன். கம்ப்யூட்டர்
பைனரி நம்பர் சிஸ்டத்தில் இருக்காரு. bits is short for binary digit. இந்த term of bits வந்து binary shortsல வந்து binary digit. small unit information கம்ப்யூட்டர்ல can understand and process வந்து பைட்னு சொல்றாங்க. ஓகேவா? error in the program which caused wrong result is called வந்து bug னு சொல்றாங்க. ஓகே, வாங்க the next. PDA என்றது personal digital assistant. personal digital assistant. DOS அதாவது disk operating system. DOS வந்து disk operating system. DOS வந்து disk operating system. Alta Vista ன்றது வந்து search ன்றது இது ஒரு search engine. ATM abbreviation வந்து automated teller machine. automatic teller machine. Where was the India first computer installed? எங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல, ஸ்டேட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல தான் பண்ணாங்க. இந்தியன் ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல பண்றாங்க. இன்ஸ்டிடியூட்ல பண்றாங்க. இது எங்க இருக்குன்னா கொல்கட்டாவில் இருக்கு. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்றாங்க. அது இன்ஸ்டிடியூட்ல, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட்ல. ஓகே, அதை வேகமாக பார்த்துலாம். பிடின்றது பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். தாஸ்ன்றது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆல்டா விஸ்டான்றது சர்ச் இன்ஜின். ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், அங்கே கொல்கட்டாவில் இருக்கு. ஓகே, த நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இது தெரியாதவங்க புது பர்சனுக்கு இது சொல்லிடுறோம். இதோட சேனலோட நேம் வந்து ZEROTOHERO. சேனலோடையது. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் இந்த பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், மேக்ஸ் தனியாக, மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே தனித்தனியாக அவங்க இருக்கும். 1 or 2 வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் டெஃபினட்டாக ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதை டிசைன் பண்ணியிருப்போம். அது மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ் ஜிகே எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஜாயின் மெம்பர், அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நினைச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த மாதிரி கிரே கலரில் காட்டும் சப்ஸ்கிரைப்னு சொல்லி, அது பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுறீங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடைய வந்து சேரும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்போ பயன்படுத்தணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இது டெலிகிராம் சேனலுடைய லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில். இதில் வந்து நேம் பார்க்கும்போது ZEROTOHERO மேக்ஸ் தமிழ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் வந்து எல்லா பிடிஎஃப்ஸுமே நம்ம மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாங்க இந்த நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த டேம் ஆஃப் API ரெஃபர் டு, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. இது அப்ளிகேஷன்
application program interface okay 52 வந்து a floppy disk can store இந்த floppy ஓட disk எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குன்னா 1.44 MB ல தான் இருக்கும் எல்லாம் பாருங்க MB ல தான் இருக்கும் MB ல தான் இருக்கு when the group of computer is connected together in the small area without the help of the telephone line இந்த ஹெல்ப் இல்லாம டெலிஃபோன் லைன் இல்லாம பண்ணக்கூடியது என்னன்னா LAN local area network ஓகேவா without help of the telephone line ஓகேவா இது LAN புரிஞ்சுக்கங்க இதெல்லாம் கேட்டதுதான் சில எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்டிருக்காங்க இது வந்து 54 வந்து லெட்டர் ஆஃப் G is ஒரு 3G லெவல்ல ஸ்டாண்டர்ட்ல Gன்றது என்ன Gன்றது வேற ஒண்ணுல தேர்ட் ஜெனரேஷன் okay 55 வந்து a DAS is a high speed network that connect local network in city or down இந்த மாதிரி வந்துச்சுன்னா சிட்டி டவுன்ல எல்லாம் கனெக்ட் பண்ண வேணும்னா மேன் ஓகேவா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் ஓகேவா வாங்க இதை குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம் APIன்றது அப்ளிகேஷனல் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் a floppy disk size store 1.44 MB a group of computer connected together small area அதாவது small area தான் முக்கியம் இந்த small ஏரியான்றபோது LAN without help of the telephone line அது வந்து LAN local area network 3G ல Gன்றது third generation high speed network that connect high speed network connect to the local network in city and downல இருந்தா main சொல்றோம் metropolitan area network ன்னு சொல்றோம் ஓகே the next each component computer each componentல இது வந்து ரெண்டு இருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஹார்ட்வேர் வந்து பிசிக்கலா டச் பண்ணக்கூடியது அதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த சாஃப்ட்வேர்ன்றதை பண்ண முடியாது சாஃப்ட்வேர் எப்பயுமே ரெண்டுலயுமே இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர்ல இந்த ரெண்டுமே இருக்கும் ஓகேவா 57 வந்து the set of the instruction which tells a computer what to do is called அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்னது அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அது ப்ரோக்ராமிங் அதில் தான் போய் முடியும் இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும்போது அதுக்கு உருவாகிறது ப்ரோக்ராம் அதுக்கு கொடுக்குறது பேர் வந்து ப்ரோக்ராம் சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ப்ரோக்ராமர் ஓகே 58 வந்து வாட் இஸ் த கரெக்டிங் எரர் இஸ் த ப்ரோக்ராம் இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததா எரர்ன்றது பக்கை கிரியேட் பண்ணக்கூடியது இதை சரி பண்ணக்கூடியது டீபக்கிங் ஓகேவா டீபக்கிங் ஓகே a compiler translates program written high level language to machine level language க்கு மாத்தக்கூடியதுதான் கம்பைலர் machine level language தான் machine language 60 வந்து a part of computer that one can touch and feel இது எல்லாமே டச் அண்ட் ஃபீல் பண்றது ஹார்ட்வேர் ஓகே நம்ம சொல்றது டச் பண்றது எல்லாமே ஹார்ட் காப்பின்னு சொல்லலாம் ஹார்ட்வேர் இதெல்லாம் ஹார்ட்வேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம் ஈச் காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் either ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும் கம்ப்யூட்டர்ல ஈச் காம்போனன்ட் அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியது வந்து ப்ரோக்ராம் நம்ம சொல்றோம் ப்ரோக்ராமர் அந்த ப்ரோக்ராம் பண்றது ப்ரோக்ராமர் கரெக்டிங் எரர் வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது டீபக்கிங் பக்ன்றது எரரு அதை சரி பண்ணக்கூடியது டீபக்கிங் ஓகே கம்பைலர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லெவல் லாங்குவேஜுக்கு மாற்றக்கூடியது தான் இது கம்பைலர்ல டிரான்ஸ்லேட் a part of computer that one can touch and feel வந்து ஹார்ட் காப்பி டச் அண்ட் ஃபீல் பண்றது வந்து ஹார்ட் காப்பி the next
Next வந்து what is a common used unit of measuring speed of the data. ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணக்கூடிய டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. யூனிட் பண்ணக்கூடிய என்னென்னா bits per second. bits per second. The first operational digital electronic computer வந்து ENOC. First operational digital electronic computer என்றது ENOC உள்ளது. TTP stands for கேட்டிருக்காங்க. TT stands for இது வந்து desktop publishing. Publishing. 64 வந்து 14 inch TV or monitor dimension வந்து 14றாங்க. இது எதை வச்சு கொண்டு வராங்க? diagonal இதே தான் அந்த 14 diagonal மூலியமா பண்ணக்கூடியது. WLL stands for அதாவது wireless local loop. wireless in local loop. Wireless local loop. W and the wireless local loop. The next, what is the commonly used unit measuring speed? காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது bits per second சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து ENOC. TTPன்றது டெஸ்க்டாப் பப்ளிஷிங். 14 inch TV or monitor dimension வந்து 14 stand for diagonal. WLL வந்து wireless local loop. wireless in local loop. The next peripheral device such as the printer and monitor. monitor வந்து நம்ம டச் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? அது எல்லாமே ஹார்ட்வேர். ஹார்ட்வேர். 67 வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். இது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது என்னன்னா செக்யூரிட்டி யூட்டிலிட்டி. கரெக்டானது வந்து செக்யூரிட்டி யூட்டிலிட்டி. restarting computer that is already on வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வேணும்? அப்ப வார்ம் பூட்டிங். ஆல்ரெடி ஆன்ல இருந்துச்சுன்னா வார்ம் பூட்டிங். அப்ப வார்ம் பூட்டிங். அப்ப சாஃப்ட் பூட்டிங்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. 69 வந்து தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட் காமன் டைப் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். 70 வந்து ஒன் ஹூ டிசைன் அண்ட் ரைட் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இஸ் கால்டு. வந்து இது ப்ரோக்ராம் பண்ணக்கூடியது ப்ரோக்ராமர். இவங்க எழுதினவங்க யார் பார்த்தீங்கன்னா அடா லவ்லேஜ். The next peripheral device such as the printer and monitor வந்து ஹார்ட்வேர் சொல்றோம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் வந்து செக்யூரிட்டி யூட்டிலிட்டி. restarting computer that is already on is referred as the warming booting. The operating system is the most common type of the system software. One who design, write and maintain the computer program is called programmer. The next, the first computer language developed was Fortran. Okay.
72 வந்து who developed the concept of email. email கான்செப்டை கொண்டு வந்து யாருன்னா ராய் தமிழ்சன். தமிழியன்சன். the name of modem இருக்கு இல்லையா, டெரைவ் பண்ணக்கூடியது என்னன்னா modulation. இந்த modulation. அடுத்தது வந்து demodulation. demodulation இதுதான் அந்த மோடத்துடைய டெரைவ். which one of the consider the India first super computer? ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பாரம் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். பாரம் 8000 தான். 75 வந்து who is regarded the world first programmer? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் வேர்டு என்ன சொல்லுவாங்கன்னா அடா லவ்லேஜ். The next a computer language என்றது போர்ட்ரான். கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்றது டெவலப் பண்ணது போர்ட்ரான். இமெயில் கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணது வந்து ராய் தமிழ்சன். மோடம்ன்றது மாடுலேஷன், டிமாடுலேஷன். இதுதான் இதோடது. கன்சிடர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பாரம் 8000. who is regarded the world first programmer? அடா லவ்லேஜ் தான் வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். the next correct expansion of the term HTTP is internet address. internet address வந்து hyper text transfer protocol. Okay, IC computer stands. IC என்றது integrated circuit. Who developed the concept of World Wide Web? Tim Berners-Lee. Tim Berners-Lee. 79 in the processing of data file to the reduce its file size as storage on the disk is to the term. அதாவது நம்ம பெரிய சைஸ் வச்சிருக்கோம் ஃபைலு, அதை ரெடியூஸ் பண்ணக்கூடியது தான் கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, கம்ப்ரெஷன் சொல்லலாம் இல்லையா, அதான் கம்ப்ரெஷன் தான். What is the organization introductory web page is called? அது வேற ஒன்றும் இல்லை, ஹோம் பேஜ். Okay, then next வாங்க குயிக் பார்த்துலாம். கரெக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டைம் ஆஃப் த HTTP. இன்டர்நெட் அட்ரஸ் பார்க்கும்போது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரோட்டோகால். IC வந்து integrated circuit. who developed concept in World Wide Web? Tim Berners-Lee. Processing of data file to reduce its file size for storage on the disk. Compression. What is the organization of the introductory web page is called the home page. Which virus is treated the first computer virus? இது வந்து creeper. Which was the first search engine? internet level search engine வந்து Archie. When is the World Computer Literacy Day? December 24th. Which is the first fully supported 64 bits operating system? Linux.
how invented the high level programming language. 10 is riches. C program. How invented high level language program language C இது பண்ணது ஓகேவா. 10 is rich ஓகேவா. 10 is rich. ஜாவா உடையது வந்து ஜாவா வந்து ஜேம்ஸ் ஓகேவா. ஜேம்ஸ் ஜேம்ஸ் கோல்ஸ்லிங் ஜேம்ஸ் கோல்ஸ்லிங்ன்றதான் அவருடைய நேம் ஓகேவா. வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். Which virus is treated first computer virus வந்து Creeper. Which was the first search engine வந்து Archie. Computer literature day வந்து December 2nd. 64 bit வந்து first operating system சப்போர்ட் பண்ணக்கூடியது வந்து Linux. High level language programming language வந்து C வந்து இன்வென்ட் பண்ணவர் அது வந்து டென்னிஸ் ரிச்சி ஓகேவா. நம்ம வந்து இது வந்து 24th சொல்லணும் 22nd தான் ஓகேவா. கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் டே வந்து 24th December 2nd. The next கம்ப்யூட்டர் கம்பைலர்ன்றது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். கம்பைலர்ன்றது சிஸ்டம் சாஃப்ட்வேர் 87. Which key on the window keyboard set the full screen mode வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வந்து F11 டச் பண்ணா full screen கிடைக்கும் ஓகேவா. The next .docx ஃபைல் இதோட கிரியேட் பண்ணா இதோட எதோடதுன்னு கேட்குறாங்க. வேர்ட் ப்ராசஸருடைய ஃபைல் தான். வேர்டு ப்ராசஸர் வேர்டு ப்ராசஸர் ஃபார்மேட்டு. .css ஃபைல் எதன் எக்ஸ்டென்ஷன் அப்படி கேட்குறாங்க. இது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸு. ஹைப்பர் டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ் ஓகேவா. இது என்னன்னா இப்போ ஒரு இது இப்போ கைண்ட் இருக்குன்னா இதில் ஒரு லைன் வந்துருக்கும். இது மட்டும் எல்லோ கலராக இருக்கும் ஓகேவா. நீல கலராக இருக்கும். ஆனால் அந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜுக்கு லிங்க் கிடைக்கும் ஓகேவா. அதுதான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். 90 வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த BIOS சொல்கிறாங்க. அதாவது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் ஓகே. வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். கம்பைலர் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா F11. டாட் வந்து வேர்ட் ப்ராசஸர். .css வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபைல்ஸு. BIOSன்றது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். த நெக்ஸ்ட் வந்து 1 KB அப்படின்னு மீன்ஸ் 1 KBன்றது 1024 ஃபைல்ஸ் ஓகேவா. A computer used இன்டர்நெட்டை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது IP அட்ரஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. The component which supplies adequate power of the motherboard of the computer அப்படின்றாங்க. switched mode power supply SMPS switched mode power supply SMPS switched mode power supply அதுதான் மதர் போர்டோட நேராக போகக்கூடிய சப்ளை ஓகேவா. அந்த காம்பனண்ட் மூலியம் போகக்கூடிய சப்ளை ஓகேவா. அடுத்து ஜிகாபைட் ரெஃபர்றது 1024
ஜிகானா எம்பி தான் நமக்கு ஜிகா பைட்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இன் விச் இயர் வாஸ் த சைபர் லா இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியாவில் வந்து 2000 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது நமக்கு தெரியணும், ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துலாம். 1 kbன்றது வந்து 1024 பைட்ஸு. கம்ப்யூட்டர் யூஸ்வலி இன்டர்நெட்டில் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது வந்து ஐபி அட்ரஸ் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். காம்பனண்ட் விச் சப்ளைஸ் அட்வாபிள் பவர் ஆஃப் த மதர் போர்டு ஆஃப் த கம்ப்யூட்டர் வந்து எஸ்எம்டிபின்னு சொல்கிறாங்க. சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை, அது வந்து பவர் சப்ளை வரணும். சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை. ஜிகா பைட்ஸ் ரெஃபர் வந்து 1024 எம்பி. சைபர் லா இம்ப்ளிமெண்ட் வந்து இந்தியாவில் வந்து 2000 பண்ணாங்க. நெக்ஸ்ட் போய் பார்த்துலாம். எஃப்டிபி மீன்ஸ் என்ன? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். RISC stands for reduced instruction set computer. Reduced instruction set computer. Okay. D98 வந்து DMA ரெஃபர். இதோட ஸ்டாண்ட்ஸ் என்ன? டைரக்ட் மெமரி ஆக்சஸ். டைரக்ட் மெமரி ஆக்சஸ். 1 nipple is equal to 4 bits. Okay. 100 வந்து the term of virus stands for வைரஸோட அப்ரிவேஷன் என்ன கேட்குறாங்க? வேற ஒன்றும் இல்லை, விட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் அண்டர்சீஸ். Underseas. Okay friends, வாங்க குயிக் ரிவிஷன் பார்த்துலாம். FTP means file transfer protocol. RISC stands for reduced instruction set computer. DMA என்றது direct memory access. 1 nipple is equal to the 4 bits. The term virus stands for vital information resource underseas. Virus ஓட abbreviation நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலை ஒரு இதை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இது வந்து ஜீரோ டு ஹீரோ சேனலோடைய நேமு. இதில் வந்து நீங்கள் புதுசாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நீங்கள் ஒரு ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம பயனுள்ளதாக இருக்கும். இதில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எஸ்எஸ்சி மேக்ஸ் இதில் இருக்கும், தனியாகவே இருக்கும். அதே மாதிரி ஆர்ஆர்பியோட இது தனியாக டாப்பிக்காகவே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரீசனிங் இருக்கும், ஜிகேவோட இது இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் இப்போ குரூப் டி நடந்த அனலைசிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜிஎஸ் ஜிகே எல்லாமே இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இது நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டனில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கிரே கலராக மாறிடும். ஓகேவா, சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டனை யூஸ் பண்ணி மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் காட்டும். தென் ஒரு பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு ஓகே இது பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து
நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதோட நேம் வந்து 020 மேக்ஸ் தமிழ் இருக்கும். இதில் வந்து மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு FBI stands for, அதாவது FBனா ஃபார்மர் பெர் இன்ச், ஃப்ரேம் ஃபார்ம்ஸ் per inch, frames per inch. 1 or 2 வந்து இந்த protocol used email service, protocol email service பண்ணக்கூடியது வந்து SMTP simple mail transfer protocol. IBM stands for ன்றது IBM ன்றது வந்து international business machine. 104 வந்து who was the founder of the WhatsApp உடைய ஃபவுண்டர் கேக்குறாங்க. இதுல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, பிரைன் ஆக்டன் அண்ட் ஜான் கும் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. 105 வந்து software that aim to gather information about the person, organization without their knowledge, that may send such information to another entity without the consumer consent, that assert control over the device without the consumer knowledge. ஓகேவா, கன்சூமருக்கு தெரியாம பண்ணக்கூடியது வந்து என்னன்னா ஸ்பைவேர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கைல ஸ்பைவேர் ஸ்பைவேர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். FBI ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரேம் பெர் இன்ச். இமெயிலோட சர்வீஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் வந்து சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். IBM வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ் மெஷின். வாட்ஸ்அப் வந்து பிரெயின் ஆக்ஷன் ஜான் கும். சாஃப்ட்வேரோட எந்த நாலேஜ், அந்த கஸ்டமரோட நாலேஜ்லாம் நடக்குது ஸ்பைவேர். நெக்ஸ்ட் the parent company of Google found 2015 was owner Google is. அதாவது பேரண்ட் கம்பெனின்னு சொல்றது என்னன்னா, அது வேற ஒன்றும் இல்லை, ஆல்பபெட் கம்பெனி தான் பேரண்ட் கம்பெனியாக இருந்துச்சு. அது வந்து இப்போ அது கூட மெம்பர் ஆகிடுச்சு, டைப் பண்ணிட்டாங்க. ஆல்பபெட் தான் இதோட பேரண்ட் கம்பெனியாக இருந்துச்சு கூகுளோடையது. USBன்றது யூனிவர்சல் சீரியல் பஸ். Universal serial bus. 108 வந்து the type of test used the computing check whether or not the user is a human. அது வந்து இப்போ ஒவ்வொரு இதுலையும் நம்ம செக் பண்ண முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. எதை செக் பண்ணுறோம்னா கேப்சா, ஹியூமன் பண்ணக்கூடியது, மற்றது முடியாத விஷயங்களை செக் பண்ண வெரிஃபை பண்ணக்கூடியது, மனுஷனா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணக்கூடியது கேப்சா டைப் பண்ணுற போது நீங்கள் தெரிஞ்சிட முடியும். அதாவது ஹியூமன் பண்ணுறாங்களா இல்லை ரோபோட்டிக் எது பண்ணுறதா அப்படின்றதுக்கு வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் இந்த கேப்சான்றது. இன்டர்நேஷ்னல் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டேன்றது நவம்பர் 30 இருக்குது. 110 வந்து இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர் நெட்வொர்க் சிஸ்டத்தில் பண்ணக்கூடியது வந்து இது நார்மலாக கவர்மெண்ட்லேருந்து பண்ணக்கூடியது வந்து ஹேக்கிங் சொல்கிறாங்க. மொத்தமாக இது ப்ராப்பராக பண்ணக்கூடியது வந்து சட்டப்படி நம்ம உதவியோட ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆக ஹேக் பண்ணக்கூடியது அவங்க வந்து கிராக்கிங் சொல்லுவாங்க. ஓகேவா, கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு ஆள் திருட்டே இருக்கான், அவங்க எங்கே கண்டுபிடிக்கணும் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்களாம் கிராக்கிங். அதோட இது கிராக்கிங்ன்றதான் ஒரிஜினலாக வரக்கூடியது. ஆனால் ஆப்ஷனில் இருந்தது வந்து வெறும் ஹேக்கிங் மட்டும்தான் இருந்துச்சு. அதுதான் ஆன்சர். ஓகே, இன்னும் தெளிவாக கிளியராக சொல்லணும்னா கிராக்கிங் தான். அது இல்லீகலாக பண்ணுறது தான் ஹேக்கிங். அதாவது
இப்போ ஒரு ஆளுடைய பாஸ்வேர்டை அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது, இந்த மாதிரி ஹேக் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அதுதான் தவறாக பண்ணுறது தான் ஹேக்கிங் சொல்கிறது. இது நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் அது வந்து கிராக்கிங். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இந்த பேரண்ட் கம்பெனி ஆஃப் கூகுளோடையது ஆல்பபெட்டு, யூஎஸ்பின்னு வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ்ஸு, டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து ஹியூமனாக இல்லையான்னு செக் பண்ணக்கூடியது வந்து கேப்சா என்ட்ரி மூலியமாக, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டே வந்து November 13th, இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டு த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வரக்கூடியது ஹேக்கிங் சொல்கிறாங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட்டு where is the India first cyber forensics laboratory has been set up? எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது திரிபுராவில் செட் பண்ணியிருக்காங்க. which shortcut can be used keyboard cut text? அந்த கட் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், அதான் கட் பண்ணி எடுக்கிறது. கண்ட்ரோல் ப்ளஸ் சி இருந்தால் காப்பி, இது வந்து காப்பி, இது வந்து கட்டு. ஓகே, 113 வந்து பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் யூஸிங் கம்ப்யூட்டர் ஆர் இன்டர்நெட் பண்ணக்கூடியது இ-காமர்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து வாங்கி விற்கிறது வந்து காமர்ஸ் சொல்கிறோம், இது இன்டர்நெட்லேயே பண்ணுறதுனால இது இ-காமர்ஸ் நம்ம சொல்கிறோம். 114 வந்து இந்த ப்ராசஸ் அக்யூரிங் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் த யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் கிரெடிட் கார்டு டீட்டெயில் வித்தவுட் பெர்மிஷன். இது வந்து பிளீஷிங் சொல்கிறாங்க, ஃபிஷிங் சொல்கிறாங்க, எஃப் கிடையாது, ஃபிஷிங் சொல்கிறாங்க. வித்தவுட் பெர்மிஷனோட பண்ணக்கூடியது எல்லாமே ஃபிஷிங் சொல்கிறாங்க. 115 வந்து டேஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் ஓவரால் ஆப்ரேஷனல் பெர்ஃபார்ம்டு பை த கம்ப்யூட்டர். இதுக்கு வந்து CPU தான் நம்ம சொல்கிறோம், சிபியூடையது தான் முடிக்கணும், CPU. வாங்க ஒரு குயிக்காக ரிவிஷன் பார்த்துடலாம். தேர் இஸ் சைபர் ஃபாரன்ஸ் லெபார்ட்டரி வந்து திரிபுராவில் இருக்குது. அதேமாதிரி கட்டோடையது வந்து கண்ட்ரோல் எக்ஸு, பை செல்லிங் வந்து இ-காமர்ஸு, கம்ப்யூட்டர்லேயே இன்டர்நெட்டில் பண்ணக்கூடியது இ-காமர்ஸு. இதில் வந்து இந்த ப்ராசஸ் அக்யூரிங் இன்ஃபர்மேஷன் சச் த யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வித்தவுட் பெர்மிஷனோட பண்ணது வந்து ஃபிஷிங் சொல்கிறோம். அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸு ஓவரால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது வந்து CPU. ஓகே, த நெக்ஸ்ட்டு தி சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் physical hardware and the user in the computer system popularly known as சாஃப்ட்வேர்ன்றது என்னன்னா, இது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதில் மெயினாக சாஃப்ட்வேர்லேயும் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடியது என்னன்னா ஓஎஸ் இருந்தால் தான் மூவ் ஆகக்கூடியது. இது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இது ஓஎஸ் கூடாது. 117 the fundamental unit of the storage digital computer is known as வந்து fundamental unit நம்ம பார்க்கும்போது பிட்ஸ். ஓகேவா, ஓகேவா, அதுதான் உள்ளது. 118 during the program execution all the arithmetic calculation and comparison are performed by the dash of the computer. அப்போ இதில் வந்து இருக்கக்கூடியது ALU, arithmetic logical unit தான் ALU. in term of access speed which memory ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியது, அதாவது ஸ்பீடாக மெமரியை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியக்கூடியது என்னன்னா ரெஜிஸ்டரில் தான் நடக்கக்கூடியது. ரெஜிஸ்டரில் நடக்கக்கூடியது. ஐஎஸ்பின்றது வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பார்த்துடலாமா? தி சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி physical hardware and the user, the computer system properly known as OS, operating system. Fundamental unit storage digital computer வந்து bits. during the program execution all algorithmic calculation வந்து arithmetic logical unit மூலமா தான் பண்ணக்கூடியது. term of access speed of the memory fastest பண்ணக்கூடியதுன்னா ரெஜிஸ்டர்னால பண்ணக்கூடியது. ISB internet service provider. The next 5 வைக்கும்போது DNS stands for domain name system.
domain name system. What is the full form of ENOC? ENOC நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, எலக்ட்ரானிக்கல் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் கம்ப்யூட்டர். electronic numerical integrator and computer. Okay, 1 2 3 பார்க்கும்போது what is the process of loading the operating system file into the random access memory? random access memory வந்து இது வந்து நம்ம பூட்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா, பூட்டிங்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பென்சிவ் ஆஃப் த யூனிவேக்ன்றது என்னன்னா யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். universal automatic computer. Okay, 1.25 வந்து client or server computer network. The users computer is usually called வந்து client நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு வராங்கன்னா அவங்க வந்து client தான். ஓகே, அவங்க client. வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். DNS வந்து domain name system. What is the வந்து electronic numerical integrator on computer. File into the random access memory வரக்கூடியது booting. univac என்னது universal automatic computer. இந்த client and server computer networkல uses computer வந்து client. The next, what is the firewall protection? அப்படின்றது இந்த firewallன்றது என்னன்னா செக்யூரிட்டி தான். அது எதுவும் விடாது, செக்யூரிட்டி பர்பஸ் தான் இது இருக்கக்கூடியது. 127 வந்து which among the following malware program they replicate itself in the order of the speed of the other computer? அதில் வேற ஒன்றும் worm தான் வரக்கூடியது. The next, which of the following is used for email transaction across the internet? email இதுலயும் across the internetல பண்ணக்கூடியது என்னன்னு பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தது SMTP, simple mail transfer protocol. Who is considered the first programmer? நம்ம பார்த்தோம்ல Ada Lovelace. 130 பார்க்கும்போது a computer program that is used to convert the assembly language to machine language வரும்போது assembler. ஓகே, assembler. வாங்க ஒரு குயிக் விஷயம் மாத்திரம். இந்த ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் சொல்றது வந்து அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. in which of the following malware protection replicate itself of the order speed of the order computer வந்து worm சொல்லுவாங்க, அது worm-ஆ இருக்கும். மெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்சாக்ஷன் அக்ராஸ் இன்டர்நெட்ல பண்ண முடியாது, SMTPன்னு சொல்றாங்க. கன்சிடர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் Ada Lovelace. அசம்பிளி லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லாங்குவேஜ் வரக்கூடியது assembler. Then next, 131 வந்து a device is the modulate signal to encode digital information and the demodulate signal to decodes. encode and decode translation வந்து modem. code consider light and dark marks, அதாவது இந்த மாதிரி டார்க்காகவும் லைட்டாகவும் டார்க்காகவும் மாறி வந்து இருக்கும். அதுக்கு என்ன திக்னஸ், டிஃப்ரெண்ட் வேரியஸ் திக்னஸ்ல இருக்கும். பை ஆப்டிக்கலி ரீட் இருக்கும். அது என்னன்னா பார்கோடு தான் அந்த இதில் இருக்கும், லைட்டாகவும் திக்காகவும் இருக்கும். .mbg அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அனிமேஷன் ஆர் மூவி ஃபைல். ஓகேவா,
134 வந்து the brain of the any computer system. brain சொல்றது CPU. CPU தான் brain of computer சொல்றாங்க. the inventor world wide web ன்றது Tim Berners-Lee. Okay, the next வாங்க quick revision பார்க்கலாம். 131 பார்க்கும்போது modulate signal to the encode digital information and the demodulate signal to the decodes transmitted information வந்து மோடத்துல இருந்தா அது வருது. light and dark marksல இருக்கக்கூடியது various thicknessல இருக்கக்கூடியது barcode. .mbgன்றது வந்து மூவியா இருக்கலாம், அனிமேஷனா இருக்கலாம், ஃபைல்ஸா இருக்கலாம். brain of the computer வந்து CPU. வேர்ல்ட் வைட் வெப் இன்வென்ட் பண்ண வந்து டிம் பெர்னர்ஸ்-லீ. the next இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து வேக்கம் டியூப் மூலமா தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. வேக்கம் டியூப் தான் யூஸ் பண்ணாங்க. a byte consists how many byte பிட்னு கேக்குறாங்க. 8 பிட்ஸ் தான் சேர்ந்தது. 8 பிட் தான் ஒரு பைட்ஸ். ஸ்பீட் ஆஃப் த மோடம் இஸ் மெஷர் வந்து பிட்ஸ் பெர் செகண்ட். பிட்ஸ் பெர் செகண்ட் இதில் தான் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. இது கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே, நல்லா எஸ்எஸ்சிலே கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்குவேஜ் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா ஏஐன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரோலாக் தான் தனி இதில் பண்ணுறாங்க. GUI ரெஃபர் பண்ணுறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து வேக்கம் டியூப்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பைட்ன்றது 8 பிட்ஸு. ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடிய மோடம் என்ன மெஷர் பண்ணக்கூடியது பிட்ஸ் பெர் செகண்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல லாங்குவேஜில் பண்ணக்கூடிய வந்து ப்ரோலாக்னு சொல்கிறாங்க. GUI இதை ரெஃபர் பண்ணுவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு. இந்த நெக்ஸ்ட்டு computer use the number system to store data and perform the calculation. இது எல்லாமே நம்பர் சிஸ்டம் எல்லாமே பண்ணக்கூடியது எல்லாமே பைனரியில் தான் பண்ணக்கூடியது. What protocol is used between email server? email serverல SMTP simple mail transfer protocol. 143 வந்து email that appear they have been originated from the one source when it was actually sent from the another source the refer as. இது வந்து ஸ்பூப்பிங் சொல்லுவாங்க. ஸ்பூப்பிங் இமெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம அனுப்பாமையும் நம்ம அனுப்புன மாதிரி சொல்லி அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. அதுதான் அது ஸ்பூப்பிங் சொல்றது. விச் ஹார்ட்வேர் 144 வந்து which hardware device is used to interconnect different type of network with the different protocols. ஓகேவா, இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க்கில் இருக்கு பண்ணக்கூடியதுன்னா கேட்வே அப்படி மூலமா பண்ண முடியும். கேட்வே ஓகேவா. 4 பிட்ஸ்ன்றது நிப்புன்னு சொல்லலாம். 4 பிட்ஸ்ன்னு சொல்றது 1 நிப்பு. ஓகேவா, நிப்புன்னு சொல்லலாம். ஓகேவா, வாங்க ஒரு குயிக்கா ரிவிஷன் பண்ணி பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் யூஸ்டு டேஸ் number system, binary number system to store the perform the calculation. Between email service the protocol is used between email service வந்து SMTP simple mail transfer protocol. email வந்து one source ல இருந்து it was actually sent with other source from the other source பண்ணக்கூடியது வந்து ஸ்பூப்பிங். email ஸ்பூப்பிங் சொல்லுவாங்க. email நம்ம பண்ணாமே வேற ஆள் பண்றது, நம்ம பண்ணதா பண்ணிடுவாங்க இல்லையா, அது email ஸ்பூப்பிங். அதே மாதிரி இன்டர்கனெக்டட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது கேட்வே. 4 பிட்ஸ்ன்னு சொல்றது நிப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர் பண்ணக்கூடியது கோடு. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறது என்னன்னா கோடு மூலியமாக தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும், ப்ரோக்ராமர் கொடுக்குறது. இன் 1983 who coined the computer virus காயின் பண்ணது யாருன்னா ஃப்ரெட் Hogan. Software which allow the user
லோட் ஆஃப் த வெப் பேஜ் கால்டு லோட் ஆஃப் வெப் பேஜ் வந்து நம்ம லோட் ஆகுது ஒரு வெப் பேஜ் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் ப்ரௌசர் தான் அது ப்ரௌசரில் லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த நெக்ஸ்ட் 149 சிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு எழுதுறாங்க கேத்தோடு ரே டியூப் கேத்தோடு ரே டியூப் 150 வந்து an optical input device that interpret pencil marks on the paper media அந்த பேப்பர் மீடியா அதாவது இப்போவுமே அந்த இது இன்புட் டிவைஸில் வச்சுருக்காங்க ஆப்டிக்கல் இன்புட் டிவைஸில் வச்சுருக்காங்க பென்சில் மார்க் வச்சுருக்காங்க பேப்பரில் அது என்னென்னா ஓஎம்ஆர் பேப்பர் இருக்கு இல்லையா அதுதான் சொல்கிறாங்க வாங்க பார்த்துடலாம் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர் வந்து கோடு மூலியமாக தான் எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாமே கொடுக்குறாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது எல்லாமே 1980 இதில் காயின் பண்ணது இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் காயின் பண்ணது ஃபெரட் கோகன் அதே மாதிரி லோட் ஆகிற வெப்சைட் இருக்கு வெப்பேஜ் இருக்கு இல்லையா அது வந்து ப்ரௌசர்லாம் சொல்லுவோம் ப்ரௌசர்னு நம்ம சொல்லுவோம் சிஆர்டி வந்து கேத்தோடு டியூப்பு இன்புட் டிவைஸில் வந்து இன்டர்பிரேட் பென்சில் மார்க் வச்சு பண்ணக்கூடியது வந்து எதில் நடக்குது இப்போ வரைக்குமே டிஎன்பிசியில் நடந்துகிட்டு இருக்கிறதா ஓஎம்ஆர் சீட்டு தான் எக்ஸாம் தான் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 2 ரிப்பீட்டாக வந்திருக்கு இல்லையா ரிப்பீட்டடாக வந்திருக்கு அதனால டிஇஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் இதுதான் டிஇஎஸ் என்றத abbreviation. Who among the following the founded the Free Software Foundation? இது ரிச்சர்ட் ஸ்டால்மேன் இது வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன் the translator program that convert source code high level language to machine level language லைன் பை அதாவது மிஷின் ஹை லெவல்ல இருந்து மிஷின் லெவலுக்கு வந்துச்சுன்னா கம்பைலர்னு தெரியும் இது லைன் பை லைன் வர்றது இன்டர்பிரட்டர் இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்டர்பிரட்டர் ஓகேவா இதுதான் இதோட மெயினானது 154 வந்து is the term used the practice of the people travel around the city with the specialized device searching the well W லேண்ட் இருக்கு இல்லையா அதாவது இது என்ன வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஓகேவா இது என்ன இருக்குன்னா ஹாட்ஸ்பாட் அது என்னது ஹாட்ஸ்பாட்ஸ் தான் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா வாங்க அதை நெக்ஸ்ட் பார்த்துலாம் டிஎஸ்ன்றது டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் 152 வந்து who among the following founded Free Software Foundation வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன் the translator program is convert source code high level language to machine level language line by line is called வந்து interpreter 154 வந்து the term used to the practice people travel around the city with the specialized device it is searching is the unprotected wireless local area network அது வந்து hotspot ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே த நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே பல எக்ஸாம்ல கேட்டது தான் இதை நீங்க